Hello everyone, welcome to Shimax. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா LCM of the polynomials ரெண்டு polynomials பார்க்க போறோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா 2x² minus 5x minus 3. இது ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் ஒன்று என்னன்னா 4x² minus 36. ஸோ இது ரெண்டையும் பார்க்கலாமா? ஓகே. ஸோ LCM பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன்ஸை ஃபேக்டர்ஸாக மாற்றணும். பண்ணலாமா? ஓகே. We will start with solution. So first நம்ம செகண்ட் உள்ளதை எடுத்து சால்வ் பண்ணலாம். So 4x² minus 36. See, first 4x² இருக்கு, அடுத்து 36 இருக்கு. ரெண்டுலேயுமே என்ன இருக்கு? 4 காமனாக இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 4 multiplied by x², 9 4s are 36. ஸோ 4 எடுத்துட்டா மிச்சம் 9. See, இது இன்னும் எப்படி எழுதலாம்? 4x² minus 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாம். சி, இப்போ இது பார்க்க என்ன ஃபார்மேட்டில் இருக்கு? a² minus b². இங்கே ஏன்ற பிளேஸில் எக்ஸும் பின்ற பிளேஸில் 3யும் இருக்குது. ஸோ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? a plus b multiplied by a minus b. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ எப்படி எழுதணும்? 4x minus 3 into x plus 3. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட செகண்ட் ஈக்குவேஷனை நம்ம வந்து என்னவா மாற்றிட்டோம்னா ஃபேக்டர்ஸாக மாற்றிட்டோம். இப்போ ஃபஸ்ட் எடுத்து சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? 2x² minus 5x minus 3. ஓகே. ஸோ இப்போது எப்போவுமே இந்த மாதிரி இருக்கப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த x²க்கு முன்னாடி எதுவுமே பெருசாக கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கா, ஜஸ்ட் 1 தான் இருக்கும். ஆனால் இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 2வை இந்த லாஸ்ட் டிஜிட் கூட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ -2 multiplied by -3 என்னது? -6. ஸோ இப்போது நம்ம ஒரு 2 டேர்மை கண்டுபிடிக்கணும். அவங்க 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணால் -6 கிடைக்கணும், அவங்க 2 பேரையும் ஆட் பண்ணால் -5 கிடைக்கணும். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ என்ன பண்ணோம்? x² கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டண்ட்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். நமக்கு என்ன கிடச்சிச்சு? -6. அகெயின் ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கணும்? -5. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, 2 3s are 6 வந்துடும். இப்போ -2 இல்லை ஏதாவது ஒரு டேர்மில் தான் மைனஸ் போடணும், ஏன்னா எனக்கு அப்போ தான் -6 கிடைக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரெண்டே ஆட் பண்ணுறப்போ 1 இல்லைனா -1 அப்படி தான் கிடைக்க போகுது. ஸோ இது வராது. ஓகே, வேறு என்ன பாசிபிலிட்டி? ஓகே, 1 6 are 1. ஓகே, அப்போது -6 போட்டால் -6 1s are -6 கிடச்சிச்சு. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? -5 கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கணும்? -5 தான் கிடைக்கணும். ஸோ நம்ம எடுத்துக்க வேண்டியது -6 1. சூப்பர். ஸோ நார்மலாக இப்படி தான் பண்ணுவோம் இல்லையா? இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது. அது என்ன ஸ்டெப்? சி, இங்கே நார்மல் x² இருந்தால் நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே எடுத்துக்கலாம். இங்கே 2 இருக்குது. ஸோ 2 டேர்மையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ we will get by 2னா -3 by 2னா 1/2 அப்படி இருக்கும். ஸோ இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் ஒன்று எக்ஸ் மைனஸ் 3ன்னு டேரெக்டாக எழுதிக்கலாம். செகண்ட் ஒன்று 2 விதமாக எழுதலாம். ஒன்று x minus 1/2ன்னு எழுதலாம், இல்லை அப்படின்னா 2x minus 1ன்னு எழுதலாம். நமக்கு எப்படி ஈஸியோ இல்லை நம்ம அந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா நம்ம x = 1/2ன்னு எடுத்துப்போம். ஸோ அதை ஈக்குவேட் பண்ணுறப்ப x = 1 மைனஸ்க்கு அந்த பக்கம் போயிடும், ப்ளஸ் 1/2ன்னு கிடச்சிடும். எனக்கு இங்கே ஃபேக்டராக தான் மாற்றணும். ஸோ நான் இந்த செகண்ட் இந்த மாதிரி மெத்தடில் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஓகே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கிடச்சிச்சு? ஃபஸ்ட்டு டேர்ம் x - 3, செகண்ட் டேர்ம் இங்கே ஃபேக்ட் 1 டிவைடட் பை 2 இருக்கிறதுனால ஸோ 2x ப்ளஸ் என்ன, இது வந்து +1 தான், ப்ளஸ் மேலே என்ன இருக்குது? 1. ஓகே ஓகே. ஸோ நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இந்த மாதிரி லைக் முன்னாடி 2 இருக்குது, ஏதோ x² ஏதோ ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குன்னா என்ன பண்ணணும்னா இந்த கோஎஃபிஷியன்ட்டையும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு அந்த டேர்மை தான் ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த 2 டேர்மையும் ஆட் பண்ணால் இது கிடைக்கணும். அது
2 முடிச்சதுக்கப்புறம் இந்த கோஎஃபிஷியன்ட்டால் இந்த டேர்ம்ஸை டிவைட் பண்ணிடணும். நம்ம -6 1 எடுத்துட்டோம், 2 ஆட் பண்ணால் -5 வந்துச்சு. அதுக்கப்புறம் 2ஆல் டிவைட் பண்ணோம், -3 1/2. ஸோ அப்போது இது அப்படியே டைரெக்டாக x - 3ன்னு எழுதியாச்சு. அடுத்தது 1/2. ஸோ 1/2 எய்தர் x + 1/2ன்னு எழுதலாம், இல்லைன்னா இந்த மாதிரி 2x + 1ன்னு எழுதலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இதை எடுத்துக்கிறோம். ஃபைன். ஸோ அடுத்து நம்ம இங்கே என்ன பண்ணுறதுக்காண்டி வந்தோம்? நம்ம இங்கே எல்சிஎம் பண்ணுறதுக்காண்டி தான் வந்தோம். ஓகேவா? ஸோ அப்போது 2 ஃபேக்டர்ஸ்லையும் யார் யாரெல்லாம் முதல்ல காமனாக இருக்கான்னு பார்க்கலாம். ரெண்டுலேயுமே யார் இருக்கான்னா x - 3 இருக்குது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எழுதிடலாமா? ஸோ LCM ஆஃப் 2x² - 5x - 3, 4x² - 36 is equals, so 4x - 3 into x + 3 and again. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோட டேர்ம்ஸ் எல்லாம் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸ் பார்க்குறோம். இதில் வந்து இது ஆல்ரெடி எழுதியாச்சு, ரிமைனிங் இருக்க டேர்மை மட்டும் இங்கே எழுத போகிறோம். ஓகே. ஸோ அடுத்து யார் இருக்கா? multiplied by 2x + 1. ஸோ அவ்வளோதாங்க. இந்த சம் அடுத்த சம்மில் மீட் பண்ணலாம். பை. தேங்க்யூ.